யார் எந்த வீடை வாங்கலாம், யார் எந்த வீடு வாங்கக்கூடாது. இப்போ வந்து நான் ஒரு எஸ்டிமேட்டை வந்து ஒன்றா இருக்கும், கட்டுறது ஒன்றா இருக்கும். முரண்பட்ட ஒரு வீட்டோட அமைப்பு சபாதசம் நடந்துச்சுன்னா அப்போ தான் அந்த மனம் வந்து புது மனம் வாங்குவாங்க. புது மனம் இடம் விட்டு இடம் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. நிறைய பேர் வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாசலில் நிறைய பேர் ஒதுக்குறீங்க. அப்படியெல்லாம் ஒதுக்காதீங்க தயவு செய்து. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். ஒரு எல்லாருக்கும் முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி வந்து வீடு வாங்கலாமான்னு. சார் மேசராசி போதும் சார், ரிஷபராசி போதும் சார், எனக்கு கடகராசி போதும் சார். நீங்கள் எந்த ராசி போனாலும் சரி, வீடு வாங்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட ஆசை, தனிப்பட்ட எண்ணம் அப்படிங்கிறது. ஆனால் சில நேரம் நம்ம ஆசைப்படவே இல்லை, நம்ம எப்படி வாங்கணுன்னே தெரியாது, எப்படி யாருக்கு எந்த ரூபத்தில் வந்துச்சுன்னே தெரியாது. இப்படி நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ளே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க. நிறைய பேர் நம்ம ஆசைப்பட்ட போது அந்த வீடு அமைஞ்சிருக்காது. இது வேண்டாங்க, இது வேண்டாம், நம்ம இப்போ வாங்கவே இல்லைன்ட்டு நீங்கள் வரும்போது, சார் இந்த வீட்டை மட்டும் பாருங்கள் சார் அப்படிம்பாங்க. இப்படி யார் எந்த வீடை வாங்கலாம், யார் எந்த வீடு வாங்கக்கூடாது. இது மறுபடியும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகளையுமே எடுத்துக்கோங்களே. இது உதாரணமாக நம்ம தசாபதிகளோடைய நீங்கள் வந்து எல்லாருமே தசாபதியை பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக கேது தசை. இப்போ கேது தசைக்கு எனக்கு ஒரு வீடு அமையுமா அப்படின்னு கேட்டால், சார் உங்களுக்கு இப்போ உதாரணமாக வந்து இவங்களுக்கு பழைய வீடு அமையுமா, பழைய வீடு அமையும். இல்லை பழைய வீடு பாரம்பரியமான வீடு அமையுமா, அமையும். இல்லை சார் பூர்வ புண்ணியம் வீடு சம்மந்தப்பட்ட அமையுமா, அமையும். சார் இருக்கிற இடத்துலேருந்து நான் மாற முடியுமா, மாற முடியும். இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து மாறிட்டு நான் அந்த இடத்துல வீடு கட்டலாமல் ஒன்றும் ஒருத்தர் கேது தசை, கேது புத்தி, இல்லை கேதோட நட்சத்திரம் போணுச்சுன்னா இருக்கிற இடத்த வீட்டை இடிச்சிட்டு வேறு வீடு கட்டணும். வீட்டை இடித்து வீட்டை மாற்றி புது வீடு கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இடியப்ப சிக்கல்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு இங்கே ஒருத்தர் ஒத்து வந்தால் ஒருத்தர் ஒத்து வர மாட்டார், ஒருத்தர் ஒத்து வந்தால் ஒருத்தர் ஒத்து வர மாட்டாங்கிறாரு. இப்படி நிறைய நெருடல்கள் கேது சம்மந்தப்பட்ட தசைகள். ஆனால் இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கேதசெல்லாம் வீடு நிறைய பேர் கட்டுவாங்க. அதுதான் ஆச்சரியம். கேதசை வீடே கட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த கிரகம் எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, கேதசை வந்துச்சுனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, இடம் விட்டு இடம் நகரோ, இல்லை வீடு விட்டு நகரோ, வீடை மாற்றணும். சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு வாடகைக்கு வீடை மாற்றணுன்னாலே அஸ்வினி நட்சத்திரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே வீட்டை மாற்றிடுவாங்க. சார் இல்லை சார் எனக்கு சுக்கிரதசை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு எஸ்டிமேட்டை வந்து ஒன்றா இருக்கும், கட்டுறது ஒன்றா இருக்கும். முரண்பட்ட ஒரு வீட்டோட அமைப்பு. நான் சின்னதாக ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்க பெரிய மாட மாளிகை மாரி கட்டுவாங்க. அப்போ வந்து ஒரு முறையில்லாத திட்டமிடுதல் இந்த சுக்கிரதசைக்கு இருக்கும். சரி நான் வீடு வாங்கலாமா அப்படின்னா வீடு வாங்க முடியும். சரி இல்லை சார் எனக்கு வந்து இப்போ நான் வீடு வாங்கினா நல்லதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். கேது தசைக்கு வீடு வாங்குங்கன்னு சொல்கிறேன், அதே சுக்கிரதசைக்கு வீடு வாங்கும்போது யோசிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாருடைய ஜாதகத்துக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய எல்லா ராசிக்குமே இது பொருந்தும். இல்லை சார் இப்போ சூரிய தசைக்கு நீங்கள் சூரிய தசையாக இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக் வீடு வண்டி வாங்கணும், சொத்து சோகம் ஏதோ ஒரு ரூபத்தில் அது வாடகை வீடோ, தனி வீடோ, ஃப்ளாட்டோ, அப்பார்ட்மெண்ட்டோ எதை வேணாலும் வாங்கலாம். அதே சந்திரதசை இப்போ இருக்குது, ரோஹிணி நட்சத்திரமோ, இல்லை அஸ்த நட்சத்திரமோ, இல்லை திருவோண நட்சத்திரமோ போனது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் சந்திரதசையில் வீடு சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்டது, மனை சம்மந்தப்பட்டது அமையும். ஆனால் என்னென்னா, ஒரு இடம் நிரந்தரமாக தங்குவீங்களான்னு கேட்டால் நிரந்தரமாக தங்க மாட்டீங்க. வீடு ஒரு இடத்துல இருக்கும், பையன் ஒரு இடத்துல இருப்பார், அம்மா ஒரு இடத்துல இருக்கும், அக்கா ஒரு இடத்துல, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, செவ்வாதசையில் எப்பயுமே ஒரே ஒரு விஷயம், செவ்வாதசை நடந்துச்சுன்னா அப்போ தான் அந்த மனம் வந்து புது மனம் வாங்குவாங்க. புது மனம் இடம் விட்டு இடம் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. ஆனால் இவங்க அவ்வளோ ஈஸியாக கட்டி முடிக்க மாட்டாங்க. பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சப்போஸ் இவங்களுக்கே வந்து இப்போ வந்து ராகுதசை இருக்குது அப்படின்னா, இந்த வீடு எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்படி முடிஞ்சிச்சுன்னே தெரியாமல் அந்த வீட்டோட அமைப்பு ஈஸியாக முடியும். அதே வந்து குருவோட நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா இழுபறி நிலையை அப்படியே 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் இப்படி கொண்டாந்து இழுத்துட்டுருவாங்க. இழுபறி நிலையாக இருக்கும், பெருசாக அவங்க வேலையை முடிக்க முடியாது. அதே வந்து சனி தசையாக இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவோம், இப்போ உதாரணமாக சனி தசையாக இருந்தால் பழைய வீடு கட்டின வீடு வாங்கிக்கலாம். இதே வந்து புதன் தசையாக இருக்குது அப்படின்னா இவங்க அப்பார்ட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக, இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து இதுதான், இப்போ எனக்கு கட்டின வீடு இருக்கா, பழைய வீடு இருக்கா, இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கா, இப்படி ஒரு விஷயத்த ஈஸியாக எடுத்துக்குவாங்க. இதுக்கு போய் கஷ்டப்பட்டு நின்று அதை பண்ணி இதை பண்ணி
இங்கே வீடு கட்டி முடிகிறது 2 வருஷம் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்துருப்பாங்க. இது என்னாலலாம் ஒத்து வராது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இப்படியே இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க தன்னை வந்து புதன் வந்து எப்பயுமே வந்து இந்த புதன் தசை வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதொட்டு வந்து தசாபுத்திகள் அடிப்படையில் நீங்கள் பலன் பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு அமைப்பு இருக்கும், திசைகள் இருக்கும், திக்குகள் இருக்கும், பொருள்கள் இருக்கும், அமைப்பு வண்ணங்கள் இருக்கும். நிறைய பேர் வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாசலில் நிறைய பேர் ஒதுக்குறீங்க. அப்படியெல்லாம் ஒதுக்காதீங்க. தயவுசெய்து ஏஎல்பி லக்கணத்துக்கு உங்களுக்கு லக்கணம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய அமைப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இல்லை எனக்கு மேற்கு பார்த்த திசை தான் வேணும், இல்லை கிழக்கு பார்த்தது வேண்டாம் அப்படின்னு சொல்லாதீங்க. வடக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, மேற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த வீடு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். புது வீடு பழைய வீடுன்னு பார்க்காதீங்க. அது உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ண அமைப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ சனி தசை நடக்குது, பழைய வீடு தான் வரும், நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு. கண்டிப்பாக வந்து எல்லா வீடும் இடமும் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டு நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக வந்து கையாளுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைங்கிறது வசந்தமாக இருக்கும். அதுமாரி வீடுங்கிறது உங்களுக்கு ஒரு தடவை 2 தடவை தான் முடிவு பண்ண போகிறது. அதை ரொம்ப கவனமாக முடிவு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நன்றி.